தோழர்களுக்கு வணக்கம். மகிழ்வன் செந்தில் பேசுகிறேன். இந்த ப்ரைட் மந்த் அதுமா ஒர்க் பிளேஸ் டைவர்சிட்டிங்கிற அந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் விருப்பப்படுறேன். இந்த ஒர்க் பிளேஸில் எல்ஜிபிடி மக்களுக்கு என்னென்ன மாதிரி அக்செப்டன்ஸ் வேணும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கப்படணுங்கிறத பற்றி பேச விரும்புகிறேன். உண்மையாக என்னுடைய அனுபவங்களை பற்றி முக்கியமாக நான் பேச விருப்பப்படுறேன். இந்த ஒர்க் பிளேஸ் டைவர்சிட்டியில் ஒர்க் பிளேஸ் டைவர்சிட்டிங்கிறது வேலை செய்யும் இடங்களில் பன்முகத்தன்மை வேணும். தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒன்லி செக்ஸ் ஆர் ஓரியன்டேஷன் பீப்புள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிரான்ஸ்மேன், டிஃப்ரெண்ட் ஜெண்டர்ஸ், டிஃப்ரெண்ட் செக்ஷுவாலிட்டி பீப்புள் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து வந்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணணும். ஒர்க் என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணுங்கிறது தான். அந்த பன்முகத்தன்மையை பொறுத்தளவில் நம்ம பல வருடமாக சொல்லிகிட்ருக்கோம், எல்ஜிபிடி மக்களுக்கும் ஒரு வேலை செய்கிற இடத்துல அக்செப்டன்ஸ் வேணும்ன்ட்டு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். உண்மையாகவே அந்த அக்செப்டன்ஸ் கிடச்சி அந்த இடத்துல ஒர்க் பண்ணி பாருங்களேன், அதில் இருக்கிற சந்தோஷமே அமேசிங்காக இருக்கும். அதை தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது கரண்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணும்போது கூட தே நோஸ் அபவுட் மை ஓரியன்டேஷன் அண்ட் ஐ எம் பார்ட் ஆஃப் தட் எல்ஜிபிடி கம்யூனிட்டின்னு தெரியும். பட் அவங்களுடைய எண்ணமெல்லாம் இப்படி ஒரு பர்சனை நம்ம ஆன்போர்ட் பண்ணும்போது நம்ம உண்டான வேலை நடக்குமா, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இஸ் எலிஜிபிளாக இல்லைன்னு மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர இவர் என்ன ஜெண்டர், என்ன ஓரியன்டேஷன், என்ன கம்யூனிட்டி அதெல்லாமே அவங்க பார்க்கல. ஈவன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐம் பார்ட் ஆஃப் தட் கம்யூனிட்டிங்கிறது. அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், செந்தில் எங்கள் பன்முகத்தன்மை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், எல்லா விதமான குணாதிசயங்கள் கொண்ட மக்களும் இந்த கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க செந்தில், அதனால் எங்களுக்கு அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, ஸோ இங்கே வந்து ஒர்க் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் கிடச்ச இடத்துல ஒர்க் பண்ணுறது அமேசிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த புரிதல் இருக்கும்போது நம்மகிட்ட என்ன கேள்விகள் கேட்கணும், என்னவா பேசணும், என்ன பேசக்கூடாதுங்கிற அந்த பேசிக் நாலேஜ் இருக்குது. என்ன பேசக்கூடாதுன்னா எல்ஜிபிடி மக்கள்கிட்ட பார்த்த உடனே உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, இல்லை எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, எங்கே படிக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எல்ஜிபிடி மக்கள் கொஞ்சம் வெரி ஹார்ட் டு ஆன்சர் தோஸ் பீப்புள். ஏன்னா அவங்க கேட்குறது தப்பு இல்லை. ஏன்னா எல்ஜிபிடி ஹெட்ரோசெக்ஷுவல் பீப்புளோட நார்மல் கான்வர்சேஷனை அதை யார் பார்த்தாலும் கல்யாணம் ஆகிடுச்சா, எத்தனை குழந்தைகள், எங்கே படிக்கிறாங்க, ஸோ அது மட்டும் தான் இருக்கும் கரெக்டாக. பட் ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் அந்த ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது அவங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்குது. என்ன கேள்விகள் இவர்கிட்ட கேட்கணும், என்ன கேள்விகள் கேட்கக்கூடாதுங்கிற அந்த பேசிக் நாலேஜ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டில், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அதை தான் நான் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எல்லா எல்ஜிபிடி மக்களுக்கும் கிடைக்கணும், எல்லாருக்குமே இந்த அக்செப்டன்ஸ் கிடச்சி ஒரு இடத்துல ஒர்க் பண்ண நான் விருப்பப்படுறேன். அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா விருப்பப்படுறது, இந்த மாதிரி எல்ஜிபிடி மக்களை அங்கே அந்த எல்லா கம்பெனிஸ்லையும் நம்ம ஆன்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சரிசமமாக கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, அவங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் வரும். டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் கம்பெனிக்காண்டி பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் அவங்களுக்கு வரும். கரெக்டாக நீங்கள் ஒரு இக்னோரன்ஸ் பண்ணி ஒரு வெறுத்து ஒதுக்கி வைக்கும்போது நம்மளுக்கு வர தாட் ப்ராசஸ் கூட அங்கே போய் ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சா கூட. பட் இப்போ இருக்கிற ஒர்க் கம்பெனியில் இந்த அக்செப்டன்ஸ் இருக்கும்போது நான் நிறைய தாட் ப்ராசஸ் ஷேர் பண்ணுறேன், அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த நாட் ஓன்லி ஃபார் எல்ஜிபிடி கம்யூனிட்டி, முக்கியமாக அந்த பிஸ்னஸ் இல்லை அந்த கம்பெனிக்கே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி பீப்புளை நீங்கள் ஆட்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சரிசமமாக ரைட்ஸ் கொடுக்கும்போது அவங்க தாட் ப்ராசஸ் நிறைய விஷயங்களை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கும் அவங்க கம்பெனியோடைய வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக அந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்டு பழைய காலங்களில் ஒரு சின்ன விஷயங்கள் எனக்கு நடந்தது. ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். பழைய கம்பெனி, பழைய ப்ராஜெக்ட், எந்த கம்பெனி என்ன ப்ராஜெக்ட் எல்லாம் சொல்ல விரும்பலை. ஸோ அங்கே வந்துட்டு அந்த மேனேஜர்ஸ் தே கேம் டு நோ தட் ஐம் பார்ட் ஆஃப் தட் கம்யூனிட்டிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னை அப்படியே ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது ஐ எம் த ரைட் பர்சன் டு ஹேண்டில் தட் ப்ராஜெக்ட். பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம புதுசாக ஒருத்தரை ஆன்போர்ட் பண்ணி அந்த ஒர்க்கு கொடுத்தாங்க. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் கம்மி அந்த ஒர்க்கை பொறுத்த அளவில். பட் எனக்கு எந்த கோவமோ எதுவும் இல்லை. அவங்களுடைய மனநிலை எனக்கு புரிஞ்சது, மேனேஜரோட மனநிலை. நான் சமூகம் என்ன கற்றுக் கொடுத்ததோ அதுதானே அந்த மேனேஜருடைய மனநிலையாக இருக்கும். ஸோ அதனால் தப்பாக எனக்கு தோணல. நான் ரொம்ப சைலண்டாக வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக ஒரு 4 to 5 months கழித்து அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கும்போது அந்த பர்சனுக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை. பெரிய எஸ்கலேஷன் கஸ்டமர் சைடில் வந்து பெனால்ட்டி போடுற அளவுக்கு போயிடுச்சு அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் அதே மேனேஜர் தேடி ஓடி வந்தார், இந்த பழைய ப்ராஜெக்ட் யார் ஹேண்டில் பண்ணான்னு கேட்டுட்டு அப்போ செந்தில்லே ஓடி வந்தார். செந்தில் இதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, பெரிய எஸ்கலேஷன் போயிட்டுருக்குனாரு. அந்த டைமில் நான் எதுவுமே ஆட்டிடியூடு ஷோ பண்ணல, எந்த சண்டையும் போடல. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் வெளியே வந்தேன்.
அதுவும் ஒரு பெரிய லேர்னிங் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததா தான் நான் பார்க்குறேன். ஸோ அவருக்கு அந்த லேர்னிங் கொடுத்ததுனால கோயிங் ஃபார்வர்ட் அவருக்கு அந்த பன்முகத்தன்மை பத்தி நாலேட்ஜ் கிடைச்சிருக்கும். ஸோ அவரு எல்லா விதமான மக்களையும் சரிசமமா ட்ரீட் பண்றதுக்கு ஒரு நல்ல லேர்னிங் அவருக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ எல்லா கம்பெனிலயும் பார்த்தீங்கன்னா, எந்த எம்ப்ளாயீஸ் ஆன்போர்ட் பண்ணாலும் சரி, அவங்க முக்கியமா இந்த எல்ஜிபிடி மக்கள பத்தி பேசிக் நாலேட்ஜ் கற்றுக்கிட்டு தான் உள்ள ஆன்போர்டு ப்ராசஸ்க்குள்ளாடியே போகிறாங்க. எல்லா கம்பெனிலையுமே அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. முதல்ல கம்பெனியை பற்றியோ அந்த பிஸ்னஸை பற்றியோ என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் செக்யூர்டாக வச்சுக்கணும், வெளியே சொல்லக்கூடாதுங்கிற எல்லா லேர்னிங்கும் முதல்ல ஆன்போர்டிங் ப்ராசஸில் இருக்குது. அதில் முக்கியமாக ஜெண்டர் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் பீப்புளை பற்றின அந்த லேர்னிங் ப்ராசஸும் இருக்குது. பட் சேட் திங் என்னென்னா, நல்ல காலமே லேர்னிங் யாரும் உருப்படியாக பண்ண மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி ஓட்டி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது அவ்வளோ சீரியஸாக யாரும் அந்த லேர்னிங்லாம் பார்க்குறதில்ல. பட் எனிவே ஃப்யூச்சரில் பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். பட் இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இதை பற்றின புரிதல் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. முக்கியமாக இந்த ப்ரைட் மந்தில் நான் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு அக்செப்டன்ஸோடு ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய தாட் ப்ராசஸ் வருது. நிறைய விஷயங்கள் நான் பண்ணி கொடுக்கணும்னு தோணுது. அவங்களே இன்ட்ரெஸ்ட் காட்டாட்ட கூட நம்மளுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கிடச்சிருச்சுங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே நம்மளுக்கு ஏதாவது சம்திங் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாமேங்கிற அந்த மனநிலை தோணுது. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எனக்கு கிடைச்ச இந்த ஒர்க் என்விரான்மெண்டல் அக்செப்டன்ஸ் எல்லா எல்ஜிபிடி மக்களுக்கும் வருங்காலத்தில் கிடைக்கும். இப்போ எல்லா எல்ஜிபிடி மக்களும் எல்லா ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஃபேக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, ஹெட்ரோசெக்ஷுவல் மாதிரி. பட் அவங்க கேட்குற கேள்விக்கும் பொய்யா பதில் சொல்லிட்டு. பட் உண்மையாகவே அந்த அக்செப்டன்ஸோடு ஒர்க் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷமே தனி தான். நிறைய தாட் ப்ராசஸோட நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஃபைனலாக இந்த ப்ரைட் மந்த் இதை மட்டும் நான் ஷேர் பண்ணிவிட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.